அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்கள் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் 65 தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எதாவது செய்திருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு இது கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேரட் 65 செய்கிறதுக்கு நான் கேரட் வந்து நல்ல ஒரு பெரிய கேரட்டாக ஒரு 4 கேரட் எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூனு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூனு, இப்போ மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெடக்கடலை பருப்பு, வேர்க்கடலை, அது வந்து பார்த்திங்கன்னா வறுத்த கடலையே நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, இதை போட்டுடலாம். பாருங்கள், இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம். குழையக்கூடாது, கொஞ்சம் 5 நிமிஷம் வந்தால் போதும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பொருளில் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அரிசி மாவு, சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தேவைக்கேற்ற உப்பு, மஞ்சப்பொடி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல தண்ணி சேர்த்த வேண்டாம், பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது ஒன்றுன்னா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு இந்த அளவு வெந்தால் போதும், எடுத்துடலாம். கேரட் 65 போட்டாச்சு. நம்ம இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்து கூட சாப்பிட்லாம். ஆனால் இப்போ வந்து நம்ம கச்சப்பெல்லாம் போட்டு செய்கிறதுனால இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்குது. இதில் வந்து நம்ம பொடியை நறுக்குன்னு வெங்காயம் சேர்க்குறோம். அது கூடவே வந்து பச்சை மிளகாய் நான் கீரி எடுத்துருக்குறேன். கட் பண்ணி போடல, சும்மா கீரி தான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். ரொம்ப நமக்கு ப்ரௌன் கலர் வரணுங்கிறதெல்லாம் இல்லை, ஓரளவு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதில் பாருங்கள், பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் அடுப்பு தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட் 65 நம்ம ஓடி சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ரொம்ப சூப்பராக கேரட் 65 ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். பாருங்கள், கேரட் 65 ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஷார்ஜாவில் இருந்தப்போ எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆந்திராக்காரங்க ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்க அடிக்கடி இந்த மாதிரி செய்வாங்க. அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் இந்த ரெசிபி அப்போ இருந்தே கற்றுட்டேன். இப்போ வரைக்கும் வீட்டில் அதிகமாக கேரட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனை வரும்போது நான் இந்த மாதிரி தான் செய்வேன். அதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு எல்லாம் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.